அண்மை செய்தி. குற்றச்சாட்டுக்கு உள்ளானவரை பாதுகாப்பதற்கு பதிலாக தவறு நடந்திருந்தால் அந்த தவறை பார்க்க வேண்டும் என்று ஒன்றிய அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது. மணிப்பூரில் பாஜக முன்னாள் முதல்வர் பிரேம் சிங் கலவரத்தை தூண்டியதற்கான ஆடியோ ஆதாரம் உள்ளதால் நடவடிக்கை கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குற்றச்சாட்டுக்கு உள்ளானவரை பாதுகாப்பதற்கு பதிலாக தவறு நடந்திருந்தால் அந்த தவறை பார்க்க வேண்டும் என்று ஒன்றிய அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது. மணிப்பூரில் பாஜக முன்னாள் முதல்வர் பிரேம் சிங் கலவரத்தை தூண்டியதற்கான ஆடியோ ஆதாரம் உள்ளதால் நடவடிக்கை கோரி உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே வழக்கு தொடரப்பட்டது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் பால்முருகன், கூடுதல் விவரம் என்ன? அதாவது மணிப்பூர் முன்னாள் முதலமைச்சர் பைரேன் சிங் மீதான குற்றச்சாட்டு குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்த வேண்டும் என்று தற்போது உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. இதற்காக வழக்கு ஜூலை 21 ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மணிப்பூர் மாநிலத்தில் வன்முறைக்கு முதலமைச்சரும் காரணம் என்று கூறி அவரது ஆடியோ டேப் ஆதாரமாக உச்சநீதிமன்றத்தில் வழக்காக தாக்கல் செய்யப்பட்டது. அதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் தடய அறிவியல் சோதனைக்கு, அதாவது அவருடைய குரல் பதிவை சோதனை செய்ய உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அந்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதாவது முத்திரையிடப்பட்ட கவரில் அறிக்கை தாக்கல் ஆய்வு செய்த படித்து பார்த்த நீதிபதிகள் பின்னர் ஒன்றிய அரசினுடைய சொலிசிட்டர் ஜெனரலிடம் சில கேள்விகளை எழுப்பினார்கள். அப்போது சொலிசிட்டர் ஜெனரல் இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது, டெல்லி உயர் நீதிமன்றத்திலும் வழக்கு இருப்பதாக குறிப்பிட்டார். அப்போது நீதிபதிகள் ஒருவரை பாதுகாப்பதற்கு முன்பாக நடந்த தவறை ஆராய வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அதன் பிறகு புதிய தடய அறிவியல் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று கூறி இது தொடர்பான ஒன்றிய அரசினுடைய கருத்தை தெரிவிக்க கூறி தற்போது வழக்கு ஜூலை 21 ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தொடர்ந்து 21 இது தொடர்பான மனு மீதான விசாரணை நடைபெற இருக்கிறது. சந்தியா, அண்மை செய்தி தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி பால்முருகன்.